அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா டாப் 300 சம்ஸ் ரீசனிங் சம் சீரீஸில் பார்த்தோன்னா நம்ம பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 to 5 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 6ல் சம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ இந்த சம்மில் பார்த்தோன்னா ஆல்பபெட்டிக் சீரீஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், A26, B25, C24, D23 அப் டு பார்த்தோன்னா Z1 என நாம் எழுதும்போது இரண்டு என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போடலாம். ஏன்னா இந்த மாதிரி எழுதும்போது ரெண்டுக்கு பக்கத்தில் எத்தனை ஆல்பபெட்டிக் லெட்டர் இருக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏபிசின்னு போது நம்பர் ரிவர்ஸில் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதிக்கலாம், பக்கத்தில் நம்பர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏ எழுதிட்டேன், பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நடுவில் நம்பர் எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்பர் எழுதிக்கலாம். ஓகே, கலர் மாற்றிக்கலாமா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, ரிவர்ஸில் வரணும் இல்லை? சாரி, அப்போ இங்கேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, 26 தானே? ஓகே, 26 25 24 23 22 21 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிறது படி நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த அருகில்னு கொடுத்துருக்காங்கல்ல, அருகில் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது இரண்டாம் இலக்கத்தின் அருகேன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கணும், ரைட் சைட்லேயும் பார்க்கணும். லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு ஆல்பபெட்டிக் லெட்டர் இருந்தாலும் கவுண்ட் பண்ணிக்கணும், ரைட் சைட்லேயும் இருந்துச்சுனாலும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது பார்க்க இப்போ 2 இருக்குன்னா இந்த 2க்கு பக்கத்தில் ஏ இருக்கா, ஏ மட்டும் எடுத்துப்பீங்க. இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 2க்கு பக்கத்தில் பி இருக்குது, பி மட்டும் எடுத்து. இன்கேஸ் இப்போ 2க்கு பக்கத்தில் வேறு ஏதாவது 2 ஆல்பபெட்டிக் நம்பர் இருந்தால் அடுத்தது இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ 2 இங்கே இருக்குது. அப்போ 2க்கு பக்கத்தில் ஆல்பபெட்டிக்கு ரைட் சைட்லேயும் பார்க்கணும், லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கணும். அருகேனா 2 பக்கமும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் இது 1 மட்டும்தான் இருக்குது. ஓகே, வேறு எங்கே 2 இருக்குது? தான் இங்கே 2 இருக்குது. இந்த 2க்கு பக்கத்தில் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் 5 இருக்குது. ஓகே, இது வராது. இங்கே 2 இருக்குது. இது பக்கத்தில் சி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் 4 இருக்குது, வராது. இந்த 2க்கு பக்கத்தில் இங்கே 3 இருக்குது. ஓகே, டி இருக்குது, 3 இருக்குது, வராது. இந்த 2க்கு பக்கத்தில் இ இருக்குது. இந்த 2க்கு பக்கத்தில் எஃப் இருக்குது. ஓகே, இந்த 2க்கு பக்கத்தில் 1 இருக்குது, வேறு இல்லை. இந்த 2க்கு பக்கத்தில் ஜி இருக்குது. இந்த பக்கம் 0 இருக்குது, வராது. வேறு எங்கே 2 இருக்குது? இங்கே 2க்கு பக்கத்தில் 1 இருக்குது, இங்கே பி இருக்குது. ஓகே, வேறு எங்கேயாவது 2 இருக்கா? இல்லை 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 இல்லை. இங்கே 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. 2க்கு பக்கத்தில் ஒய்யை மட்டும் போட்டு விட்டுருவீங்க. அடுத்து Z1ங்கிறதுல நீங்கள் கால்குலேட் பண்ண மாட்டீங்க கடைசியாக இருக்கிறத. பட் இந்த 2க்கு பக்கத்தில் இந்த பக்கம் Z இருக்குது. அப்போ 2க்கு அருகில் இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக் நம்பர் இருக்கும்போது இதையும் தான் எடுத்துக்கணும். நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதனால தான் உங்களுக்கு சேர்த்து எழுதிச்சிருந்தேன். A26 ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் B25 எழுதினா உங்களுக்கு தெரியாது. அதனால தான் கிட்ட எழுதுனேன். ஏன்னா இரண்டாம் இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ அதான் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் 9ன்னு போடுவீங்க, ஆன்சர் 9 இருக்கும் ஆப்ஷனில், ஆனால் 9 கிடையாது. ஓகேங்களா, இங்கே பாருங்க கூட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 10. பட் நமக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த இசட்னு கால்குலேட் பண்ணலை அப்படின்னா இந்த ரெண்டுக்கு பக்கத்தில் ஒய் இருக்கும் இசட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே நாங்கள் கால்குலேட் பண்ணலைன்னா ஆன்சர் 9ன்னு போட்டு வந்துடுவீங்க. பட் நமக்கு டிஎன்பிசியில் கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும், நமக்கு 10 இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. ஓகேங்களா, ஸோ 2 பகடை உருட்டுறாங்க. அதில் முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ அதாவது நம்பர் வந்து 4ஆல் என்ன ஆகணும், டிவைட் ஆகணும். அப்போ அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான். நமக்கு எப்பயும் போல் 2 டைஸ்னாலே என்னது, நமக்கு 36ன்னு வரும். கரெக்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். டைஸ் 1 = 1 2 3 4 5 6. ஓகே, டைஸ் 2 சேம் 1 2 3 4 5 6. ஓகேங்களா, அப்போ இரு பகடையில் உருட்டப்படுகின்ற முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண். ஓகேங்களா, அதாவது 2 டிஜிட் நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து மொத பகடை எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். இப்போ மொத பகடை 1ன்னு எடுத்துக்கிட்டால் இதில் வந்து 1 விழுந்துச்சுன்னா 1 1 2 தான் வரும். அது 4ஆல் டிவைட் ஆகாது. இது 3 வரும். இது 4 வருமா பாருங்கள். 1 + 3 கூட்டுனுப்பா, பெருக்கிடாதீங்க. 1 + 3 4. அப்போ ஒரு தடவை. ஓகே, 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 1 4 கூட்டினா 5, இது 6, இது 7. அப்போ வராது. அப்போ ஃபஸ்ட்டு 1ன்னு எடுக்கும்போது ஒரே ஒரு இடம் தான். ஓகே, அடுத்து 2 எடுத்து செக் பண்ணலாமா? 2ன்னு எடுத்து செக் பண்ணும்போது 2 1 3 2 2 4. ஓகே, இங்கே ஒன்று வருது. 5 2 4 6 2 5 7 2 6 8. அப்போ 2 தடவை வரும். ஓகேங்களா, அதாவது இதுவும் 2 2 4 வரும். 2 6 8. இது ரெண்டுமே வந்து 4ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா, 2 வச்சு போடும்போது. அப்போ மொத்தம் 2 வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வாய்ப்புன்னு போட்டுக்கிறேன். மேலே ஃபஸ்ட்டு இது எடுக்கும்போது ஒரு வாய்ப்பு, இது மொத்தம் 2 வாய்ப்பு. மொத்தம் டோட்டலாக 3 வாய்ப்பு ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து செக் பண்ணலாம். 3ன்னு எடுக்கும்போது 3 1 கூட்டினா 4. இது ஒரு வாய்ப்பு. அடுத்து 3 2 5 3 3 6 3 4 7 3 5 8. அப்போ 2 வாய்ப்பு. 3 வச்சு பார்க்கும்போது 2 வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வாய்ப்பு. 4 வச்சு போடும்போது 4 1 5 வராது. 4 2 6 4 3 7 4 4 8. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான். 4 5 9 4 6 10 வராது. ஒரே ஒரு வாய்ப்பு. 5 விடும்போது 5 1 6 5 2 7 5 3 8. அப்போ 5 3 8. 5 வச்சு போடும்போது 5 3 8. ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. 5 4 9 5 10 11 வராது. ஒரே ஒரு வாய்ப்பு தான். 6 வச்சு எடுக்கும்போது 6 1 7 6 2 8. ஓகே, ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. 6 2 வந்துருச்சு 8. 6 3 பார்த்தா 9 6 4 10 11 12. 6 6 3 12 ஒன்று வருது. அப்போ இங்கே 2 வாய்ப்பு. 6 வச்சு போடும்போது 2 வாய்ப்பு. அப்போ 1 வச்சு போடும்போது 1, 2 போடும்போது 2 வாய்ப்பு, 3 வச்சு போடும்போது 2 வாய்ப்பு, அடுத்து 1 வாய்ப்பு 1 வாய்ப்பு 2 வாய்ப்பு. டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கள். 2 4 6 7 8 9. ஓகேங்களா, ஆன்சர் டோட்டலாக 9 வந்துருச்சு. 2 4 6 6 3 9. ஓகே, அப்போ 9 வாய்ப்புகள் இருக்குது. டிவைடட் பை 2 டைஸுங்கிறதுனால கீழே 36. அப்போ அடித்து போட்டால் 9 9 4 9 36. ஆன்சர் 1/4. ஆப்ஷன் பி 1/4. புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸி தான். என்ன கேட்குறாங்கன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். கேள்வி என்ன கேட்குறாங்க, 4ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருப்பதற்கான வாய்ப்பு. அப்போ 4ஆல் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கணும். அப்போ மொதல் டைஸ் 2வது டைஸில் இருக்கிறது நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எது 4ஆல் டிவைட் ஆகுதோ அதை வந்து ஒரு கவுண்ட்டாக வச்சுங்க. டோட்டல் கவுண்ட் என்னவோ அதை மேலே போடுங்க, வாய்ப்புகள் எத்தனைன்ட்டு. கீழே வந்து 2 டைஸுங்கிறதுனால 36ன்னு போட்டாச்சு. அடித்து போட்ட ஆன்சர் 1/4. அடித்து போடணும், அது ரொம்ப முக்கியம். அடித்து போட்ட ஆன்சர் 1/4. ஆப்ஷன் சி. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி ஓகே, அடுத்தது தேர்டு சம். ஓகே, தேர்டு சம் பாருங்கள். ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் தானே.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு அந்த எழுதிக்கணும். அது நாமளே எழுதிக்கலாமா? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம். இது எதுக்கு எழுதுறேன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு ஓவரால் நான் டைரெக்டாகவே இதுக்கு இது நம்பர்னு எழுதிடுவேன். இருந்தாலும் நான் எதுக்காக எழுதுறேன்னு நான் சொல்கிறேன், ஓகே. ஏன்னா இதில் ஒரு தப்பு நீங்கள் பண்ணுவீங்க. கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ட்விஸ்டட் இருக்குது. நான் வரேன், ஓகேங்களா. IJKLMN OPQRSTUVWXYZ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இது எழுதுகிறேன் நான், ஓகேங்களா. சரி, ஓகே, எழுதியாச்சு. இதுக்கு நம்பர் போட்டுக்கலாம், ஓகேங்களா. நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க? ஏபிசிடி அப்படிங்கிறத BDFH இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். ABCD அப்படிங்கிறத BDFHன்னு எழுதுகிறாங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஏங்கிறது என்னது நமக்கு? இங்கே பாருங்கள், ஏங்கிறது என்னது? 1. ஓகே, 1. பிங்கிறது 2, சிங்கிறது 3, டிங்கிறது 4, ஓகே. அதுபோல் என்ன எழுதியிருக்காங்க? பிங்கிறது 2, டிங்கிறது 4, எஃப்ங்கிறது 6, ஹச்சுங்கிறது 8. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், A1னா B2, பி வந்து 2னா அதோட இது என்னது நமக்கு? அப்படியே 2ஆல் கூட்டினா 4. இது வந்து 3 வச்சு கூட்டியிருக்காங்க, இது 4 வச்சு கூட்டியிருக்காங்க. பாருங்கள், 3ன்னு இருக்குது. சி வந்து 3, எஃப் வந்து 6, 3 வச்சு கூட்டியிருக்காங்க, இந்த 4 வச்சு கூட்டியிருக்காங்க. அப்படியே கூட்டி கூட்டி போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, MNOPக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ MNOPக்கு வந்து பார்த்தோன்னா, எம்முக்கு இங்கே எடுத்தனா, இங்கே பாருங்கள், எம் இங்கே இருக்குது, கரெக்டாக எம் இங்கே இருக்குது. அப்போ இந்த எம்மு, ஓகேங்களா, எம்முக்கு அடுத்து என்ன வரும்? இப்போ எம்முன்னா வந்து எத்தனை நமக்கு? 13. எம்முன்னா எத்தனை? 13. அதோட என்ன பண்ணணும்? 1 கூட்டணும். இங்கே பாருங்கள், இது 1 கூட்டியிருக்காங்க, இது 2 கூட்டியிருக்காங்க, இது 3 கூட்டியிருக்காங்க, 4 கூட்டியிருக்காங்க, கரெக்டாக. +1 +2 +3 +4. அப்போ எம்முக்கு அடுத்து என்ன வரும்? N வரும், ஓகேங்களா. எண்ணுக்கு அடுத்து என்ன வரும்? 2 வச்சு கூட்டணும், P வரும். ஆனால் நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸ்டார்ட் ஆகுறது எல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி எல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? எப்படி ரிவர்ஸில் போய் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு டவுட் வரும், கரெக்டாக. புரியுதுங்களாப்பா? MNOPக்கு என்னன்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லுன்னு இருக்குது. எல்லுங்கிறது எம்முக்கு முன்னாடி இருக்கிற லெட்டராக இருக்குது. ஆனால் முன்னாடி இருக்கிறதா இங்கே போட்டிருக்க பாருங்கள், ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் டி, எல்லாமே வந்து ஃபார்வேர்டில் தான் இருக்குது நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட். அப்போ இதுலேயும் ஃபார்வேர்டில் தான் நமக்கு இருக்கணும். ஆனால் பேக்வேர்டில் இருக்கிற எல் இருக்குது ஆப்ஷனில் எல்லாத்துலேயும். அப்போ என்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். என்ன ட்விஸ்ட்டுன்னா, நல்லா கவனிங்க, ட்விஸ்ட்டுங்கிறதே அதுதான். என்னது? கேள்வி நல்லா படிங்களேன், கேள்வி நல்லா படிங்க. MNOP என எழுதப்பட்டிருக்கும், அதாவது ABCD என்பது BDFH என எழுதப்பட்டால் MNOP எது MNOP என எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. எது MNOPயாக எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடியது, கீழே இருக்கிறது கொடுத்துட்டு மேலே இருக்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆன்சர் அவன் கொடுத்துட்டு இந்த பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ABCD அப்படிங்கிறது BDFHன்னு எழுதுகிறோம்னா, அப்போ MNOP அப்படிங்கிறதுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா இருந்தால் கீழே இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ மேலே என்னவா இருந்தால் இது வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? MNOPங்கிறது தான் இந்த 2 4 6 8ங்கிற மாதிரி ஆட் பண்ணி வந்த விஷயம். அப்போ அதுலேருந்து கழித்து வர்றதை மேலே போடணும். அப்போ இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும், இதில் -2, இதில் -3, இதில் -4, அப்போ தான் மேலே வரும். அப்போ எம்முலேருந்து -1 கழிச்சா என்ன வரும் பாருங்கள்? எம் இருக்குது, எம்முலேருந்து மைனஸ் கழிச்சா என்னது? எல்லு மேலே வரும். எண்ணுலேருந்து 2 கழிக்கணும், எண்ணுலேருந்து 2 கழிச்சா அதே எல்லு தான் வரும். ஓலேருந்து 3 கழிக்கணும், ஓலேருந்து 3 கழிச்சா அது எல்லு தான் வரும். பியிலேருந்து 4 கழிச்சா அது எல்லு தான் வரும். அப்போ 4L ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 4L. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக அவங்க கேள்வி எப்படி கொடுத்துருக்குன்னா, ABCD என்பது BDFH என்று இருந்தால் LLL என எவ்வாறு எழுதப்பட்டிருக்குன்னு கேட்கணும்.
அப்போ தான் நமக்கு எம்என்ஓபிங்கிறது ஆன்சர் வரும். ஆனால் அவன் என்ன கேட்குறான், எம்என்ஓபியாவாக எழுதிருந்தா மேலே இருக்கிறது எதுவாக இருந்தால் எம்என்ஓபியாக வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 1 இங்கே 2 இருக்குது, ப்ளஸ் 1 ஆட் ஆகிருக்கு, இது 2 ஆட் ஆகிருக்கு, 3 ஆட் ஆகிருக்கு, 4 ஆட் ஆகிருக்கு. இங்கே ஆட் ஆகாமல் ரிவர்ஸில் வரணும், கழித்து போகணும். ஓகேங்களா? மேலே அப்படி எல்லுன்னு இருந்தால் தான் பாருங்கள், எல்லோட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு எம் வரும், எல்லோட 2 ஆட் பண்ணும்போது என் வரும், எல்லோட 3 ஆட் பண்ணும்போது ஓ வரும், எல்லோட 4 ஆட் பண்ணும்போது பி வரும். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ இந்த ட்விஸ்டடான சம்ஸ் பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஆல்பபெட்டிக் நம்பர் சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க. சின்ன ட்விஸ்ட்டு, கேள்வி வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும்? அவன் இதை கொடுத்துட்டு இதை கேட்கல, இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க கேள்வியில். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து 4th சம் பாருங்கள். 4th சம் வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மேட் தான், ஆனால் ரீசனிங் சம் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, இசட்டுக்கு 26 இந்த மாதிரி எழுதியிருந்தால் கீழ்கண்டவற்றுள் எது தவறுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ எது தவறு அப்படி மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன வேல்யூன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு எல்லாமே கால்குலேஷனாக இருக்கனால நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏ, பி, சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எழுத வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? GHIJ KLMNOPQRST. ஓகே, இங்கே எழுதிக்கிறேன், வேற எங்கள் இடமத்தில் இங்கே எழுதிட்டா ஆரம்பிச்சிருங்க. UVWXYZ. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஏக்கு வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி எழுதியிருந்தால் கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இதுக்கு இது ஈக்குவல்னு சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் போட்டுக்கலாம். உள்ள என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஐன்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல, 9. ஓகே, 9 இன்ட்டு எல்லுங்கிறது எவ்வளவு நமக்கு 12 இன்னொரு எல் 12 ஈக்குவல் டு எஃப்ங்கிறது 6. ஓகே, பவரில் பி இருக்குது, பிங்கிறது 2. அப்போ பாருங்கள், இது வந்து ரூட் எடுத்தால் என்ன வரும், 9க்கு ரூட் எடுத்தால் 3ன்னு வரும். இந்த 12 2 12 இருக்குது, அப்போ ஒரு 12 ரூட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ இன்ட்டு 12, அவ்வளோதான், ரூட்டே கேன்சல் ஆகிடும். இந்த 9க்கு ரூட்டில் இருந்து எடுத்தால் 3 வந்துடும். இந்த 2 12 இருக்குது, ஒரு ரூட்லேருந்து எடுத்தால் ஒரே ஒரு 12 மட்டும் வரும். அப்போ என்ன வரும் நமக்கு, 3 × 12 என்ன வரும் நமக்கு, 36 வருமா? அப்போ பாருங்கள், இந்த 6 ஸ்கொயருங்கிறது 36 தான். அப்போ 36 = 36. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது, இது தவறு கிடையாது. புரியுதுங்களா? 3 × 12 இது எடுத்தாச்சு, ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் தானே, 6 ஸ்கொயர்னு வரும். அப்போ 36 அப்போ 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இது தவறு கிடையாது. அடுத்து HCF JOY இங்கே ஜேங்கிறது எவ்வளோ நமக்கு, 10. ஓகே, 10. அடுத்தது JO என்னது நமக்கு 15. JOY எங்கே, ஒய் வந்து 25. ஓகே, இதோடைய HCF வேல்யூ வந்து வேல்யூ தான் வருங்கிறாங்க. அப்போ இது வந்து HCF போடுமே, என்ன இதெல்லாம் போடலாம், 5ஆல் தான் போட முடியும். அப்போ 2 3 5 இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ HCFங்கிறது 5 தான். இந்த பக்கம் எது ஈக்குவலாக இருக்குன்னா வேல்யூ நமக்கு 5. அப்போ 5 = 5. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, தப்பு கிடையாது. ஓகே, அப்போ தேர்டு இது எடுத்து நம்ம அப்படி தான் செக் பண்ணணும். 4 இதுவுமே செக் பண்ணி தான் போடணும் நம்ம. ஓகே, அப்போ ரூட் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஒய்ங்கிறது வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ரூட் ஆஃப் பி வேல்யூ வந்து 16. அது வந்து ஐக்கு ஈக்குவலுங்கிறாங்க. ஐயோட வேல்யூ நமக்கு என்னது, 9. ஓகே, 9ன்னு வருதான்னு பார்க்கலாம். இதை 5 + 4 = 9. அப்போ 9 ஈக்குவலாக வருது, ஏன்னா ஐயோட வேல்யூ 9 தான். அப்போ இதுவும் தவறு கிடையாது. அப்போ மொதல் 3மே தவறு கிடையாதுன்னா கடைசி ஆப்ஷன் டி தான் தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சி என்னது 3, பவர் பி எவ்வளவு நமக்கு 2, ஈக்குவல் டு எஃப் எவ்வளவு நமக்கு 6, 3 பவர் என்ன நமக்கு 9 ஈக்குவல் டு 6. அப்போ இது வந்து ஈக்குவல் டு கிடையாது, 9 6 ஈக்குவல் டு கிடையாது.
ஓகேங்களா? அப்போ நமக்கு இது என்னது, இதுதான் நமக்கு தவறு. ஆப்ஷன் டி தான் தவறு. அப்போ அதான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே தானே? ஸோ அப்போ சி பவர் பி ஈக்குவல் டு எஃப். கிளியரா? அப்போ என்னென்னா இந்த இடத்துல 3/2னா நீங்கள் ஒன்று 6 நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்போ அதான் ட்விஸ்ட்டு. 3/2னா 6. அப்போ 6 = 6 ஈஸி தானே. டக்கு நம்ம 3/2ங்கும்போது 6ன்னு தான் நமக்கு மைண்டு போகும். ஆனால் 9 அது பார்த்துங்க. ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு புரியாது. கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கணும். கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது 5th சம். ஓகே, 5வது சம் பாருங்கள். இந்த சம் வந்து சின்னதாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா சம்முமே வந்து பார்த்தோன்னா ட்விஸ்டடான சம்ஸ் தான். ஓகேங்களா? சின்ன சின்ன ட்விஸ்ட் தான். பட் நமக்கு அது கடைசி வரைக்கும் தெரியாமலே இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அந்த உருட்டலில் முக எண்களினுடைய கூடுதல் 6ஆக இருத்தல் என்னும் நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு என்ன? இது நம்ம பேட்ச் ஒன்று கூட ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில், நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கேள்வியை வச்சுருந்தோம். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. கேள்வி என்னன்னு பாருங்கள். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது அப்படின்னாலே 2 டைஸ் மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா 2 முறை உருட்டுறாங்களா, ஒரு தடவை உருட்டுறாங்க, அப்புறம் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை உருட்டுறாங்க, 2 தடவை உருட்டுறாங்க. ஃபஸ்ட்டு உருட்டும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களினுடைய கூடுதல் 6ஆக இருத்தல், அதனுடைய நிகழ்தகவு என்ன கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, முதல் முறை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் உருட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள். முதல், அடுத்து 2ஆம். ஓகே, 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ நல்லா கேளுங்க. என்ன சொல்கிறாங்க, முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்த. அப்போ ஃபஸ்ட்டு டைம் உருட்டுறாங்கல்ல, அப்போ வந்து இரட்டைப்படை எண் தான் இருக்குது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இரட்டைப்படை எண் இருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன பாருங்கள். முதல் இதில் வந்து பார்த்தோன்னா 2ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண், 4ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண், 6ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண். அப்போ 2 போடும்போது இந்த பக்கம் வந்து 2வது தடவை உருட்டும் போது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். அதாவது 2வது தடவை போடுறது வந்து என்ன வேணால் இருக்கலாம். அது இரட்டைப்படையனாக இருக்கலாம், ஒற்றைப்படையனாக இருக்கலாம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. முதலாவதாக உருட்டப்படும் போது இரட்டை எண் இருந்துச்சுனாலே அதை நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நம்ம 1ன்னு எடுக்கும்போது இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து முதல் இது வந்து 1ன்னு வரும்போது அது ஒற்றைப்படையன், அதை எடுத்துக்க தேவையில்லை. 2வது இரட்டைப்படையன் இருக்குல்ல, அப்போ 2ங்கிறது இரட்டைப்படையன் தான். அப்போ அதை வச்சு போடும்போது இந்த 3 6மே வரும் பாருங்கள். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அப்போ அந்த 2ங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. அப்போ 6 தடவை வரும். 4ன்னு போடும்போதும் அதே மாதிரி தான். 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 எல்லாத்துலேயும் பாருங்கள். 4ங்கிறது ஃபஸ்ட்டு இது 4 தானே. இப்போ 4ங்கிறது இரட்டைப்படையன் தானே. 2வதாக இருக்கிறது எது வேணால் இருக்கலாம், ஒற்றைப்படையனாக இருக்கலாம், இரட்டைப்படையனாக இருக்கலாம். அது நமக்கு தேவை கிடையாது. அவன் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் படி முதல் இது வந்து இரட்டைப்படையனாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ 4ன்னு போடும்போது நமக்கு 6 வரும், 6ன்னு போடும்போது நமக்கு 6 வரும். 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இதுவே மொத்தம் நமக்கு 18 வந்துருச்சு. சரி, ஓகே. அப்போ முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு டோட்டலாக 16 கிடச்சிருச்சு. சரி, 18 கிடச்சிருச்சு. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, அவ்விரு உருட்டலில் முக எண்களினுடைய கூடுதல் 6ஆக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான நிகழ்த்தொகைங்க. அப்போ அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ அதையும் தனியாக எழுதிக்கலாமா? இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இப்போ நம்ம இது வந்து பார்த்தோன்னா இரட்டைப்படை எண்ணுக்கு நம்ம போட்டோம், இரட்டைப்படை எண்ணுக்கு போட்டோம். அடுத்தது கூடுதல் வந்து 6ஆக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். 1 வச்சு போடும்போது வருமா? 1 1 2 தான் வரும். இது 3 வரும், 4 வரும், 1 4 5 வரும், இது 6 வரும். கூடுதல் வந்து முக எண்களின் கூடுதல் 6ஆக இருக்கும். 6ஆக தான் இருக்கணும், 6ஐ விட கிடையாது. 6ஐ விட அதிகமானால் நம்ம அடுத்தடுத்த நம்பர் கூட எடுத்துக்கலாம். பட் கரெக்டாக எக்ஸாக்டாக 6 தான் இருக்கணுங்கிறேன். அப்போ 1,5. அப்போ 1,5 இது ஒன்று இருக்குது. அடுத்து 2 வச்சு போடும்போது நமக்கு 2,4 தான் வரும், மீது எதுவும் வராது. கரெக்டுங்களா? 2,4 தான் 6ன்னு வரும். 2,4. 3 வச்சு போடும்போது 3,3 வரும்.
4 வச்சு போடும்போது 4,2 வரும். 5 வச்சு போடும்போது 5,1 வரும். 6 வச்சு போடும்போது எதுவுமே வராது. ஏன்னா 6க்கு அப்புறம் வந்து பார்த்தா 1 வரும்போதே நமக்கு 7ன்னு ஆகிடுது. அப்போ அது வராது. அப்போ இங்கே எத்தனை இருக்குது மொத்தம்? 1,5, 2,4, 3,3, 4,2, 5,11. 1 2 3 4 5 5. அப்போ 18, இங்கே ஒரு 5. அப்போ 18 + 5 நமக்கு என்னது? 23. அப்போ ஆன்சர் 23. அப்போ மொத்தம் வந்து பார்த்தோன்னா 2 பகடை 2 முறை உருட்டப்படுக்குதுங்கும் போது ஒரு தடவை உருட்டினா 6, 2வது தடவை உருட்டும் போது இன்னொரு 6, மொத்தம் 36. 2 பகடை உருட்டினாலும் 36 தான். ஒரு பகடை 2 டைம் உருட்டினாலும் 36 தான். சரிங்களா? அப்போ 36. அப்போ 23/36ங்கிறது ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது. கிடையாது. ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க, இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த 18ங்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா? இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ல் வந்து இந்த 18க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எடுத்துடணும். ஒரே வேல்யூ 2 தடவை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த 18க்குள்ளே இருக்கக்கூடிய கவுண்ட்டு பார்த்தோன்னா இந்த 2,4ங்கிறது நமக்கு இங்கேயே வந்துடுமா? இங்கே பாருங்கள், இந்த 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இந்த 2,4ங்கிறது ஆல்ரெடி இந்த 18க்குள்ளேயே வந்துருச்சு. அந்த இரட்டைப்படையனுக்குள்ளேயே வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த 4,2ம். இந்த ரெண்டுமே வந்து பாருங்கள், முதல் இது இரட்டைப்படையனுங்கிறதுனால இந்த இதுக்குள்ளேயே வந்துருச்சு. பாருங்கள், 4,2. அப்போ இந்த ரெண்டுமே இந்த 18க்குள்ளேயே வந்துருச்சு. அதை திரும்ப இன்னொரு எழுதக்கூடாது. அப்போ ஒரு இதை 2 தடவை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து எடுத்துடணும். மீதி எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ 18 + 3 நமக்கு என்ன வரும்? நமக்கு 21. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 21/36. புரியுதுங்களா? இதில் வந்து 1,5 எடுத்துக்கணும், 2,4 எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 18க்குள்ளே அது வந்துருச்சு. 4,2 எடுத்துக்கூடாது. மீதி 1,5, 3,3, 5,1 இந்த 3 தான் எடுத்துக்கணும். அப்போ 18 + 3 21. அப்போ 21/36 தான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு முதல் பகடை உருட்டும் போது இரட்டை எண் தான் கிடைக்கணும். 2வது பகடை உருட்டும் போது இரட்டை எண்ணாக இருக்கலாம், ஒற்றை எண்ணாக இருக்கலாம். அது நமக்கு அதுக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா முக எண்களினுடைய கூடுதல் 6, எக்ஸாக்டாக 6ன்னு இருக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்ததே திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவுண்ட் பண்ணதே திரும்ப இன்னொரு இடத்துல கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட் என்ன பண்ணணும்? எடுத்து விட்டுணும். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் கவுண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் போடணும். ஸோ இப்போ இதில் நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரீசனிங்கில் 6th பார்ட்டில் எல்லா சம்முமே ட்விஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மும் செம ட்விஸ்ட்டு. ஓகேங்களா? சின்ன ட்விஸ்ட்டு தான். 2வது சம்மு ஓகே, ஓரளவு ஓகே. 2வது சம்மு கூட ஓரளவு ஓகே. 3rd சம்மும் வந்து நமக்கு ட்விஸ்ட்டு தான். ஓகேண்ணா? ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. 4th சம்மும் ட்விஸ்ட்டு தான். கரெக்டாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 5th சம்மும் செம ட்விஸ்ட்டு தான். அப்போ இன்றைக்கி பார்த்த 5 சம்முமே உங்களுக்கு வந்து வேல்யூபுளான ஒரு சம்மு ப்ளஸ் வந்து புதுசாகவும் நீங்கள் வித்தியாசமாகவும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டடை வந்து நம்ம வந்து உடச்சிட்டாலே, காலி பண்ணிட்டாலே, எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவும் நமக்கு பார்ட் 1 2 3 4 5 6 7 8 பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்டும் பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். நிறைய ஐடியா, மைண்டு வந்து யோசிக்கிற விதம் நிறைய விதத்தில் யோசிக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு அழகாக அங்கே ஸ்கோர் பாயிண்ட் வந்து எடுக்க வச்சிடும். இந்த 300 சம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் போங்க. ரீசனிங் எக்ஸாமில் தட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இன்றைக்கி பார்த்தா அந்த 5 சம்முமே உங்களுக்கு கிளியராக இருக்குது சார், பர்ஃபெக்டாக இருக்குது சார், ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எவ்வளோ பேத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.